சபரிமலை ஐயப்பன் கோயில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அடர்ந்த காட்டுப் பகுதியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவிலாகும். முக்கிய தகவல்கள் மூலவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சிவனுக்கும் மோகினிக்கும் விஷ்ணுவின் பெண் வடிவம் பிறந்தவர் என்று நம்பப்படுகிறது. கோயிலையும் புனித பயணத்தையும் அடக்கியாளும் முக்கிய தத்துவம் தத்வமசி, நீயே அதுவாக இருக்கிறாய். புனித படிகள் சந்நிதானத்தை அடைய 18 புனித படிகள் உள்ளன. இருமுடி கட்டிய பக்தர்கள் மட்டுமே இந்த படிகள் வழியாக ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள். ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர் என்பதால் பூப்படையாத சிறுமிகளும் 10 வயதிற்கு கீழ் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களும் 50 வயதிற்கு மேல் மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். விரதம் மற்றும் யாத்திரை மண்டல கால விரதம். ஐயப்ப பக்தர்கள் வழக்கமாக கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை அணிந்து 41 நாட்கள் கடும் விரதம் அனுசரிக்கிறார்கள். இருமுடிக்கட்டு விரதம் பூண்ட பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது தலையில் சுமந்து செல்லும் புனித பொதி இருமுடி கட்டுவார்கள். முக்கிய விழாக்கள்: மண்டல பூஜை நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் நடுப்பகுதி வரை மகரஜோதி. ஜனவரி நடுப்பகுதியில் நடக்கும் மகர விளக்கு விழா. கோயிலுக்கு செல்லும் வழி: கோயில் அமைந்துள்ள சன்னிதானத்திற்கு செல்ல பம்பை அல்லது எருமேலியில் இருந்து மலையேறி செல்ல வேண்டும். பம்பை சபரிமலைக்கு செல்லும் பிரதான அடிப்படை புள்ளி இதுவே. பம்பை ஆற்றில் நீராடி அங்கிருந்து சன்னிதானம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலையேற்றம் செய்ய வேண்டும். எருமேலி இது பாரம்பரிய பாதை. எருமேலியில் இருந்து அடர்ந்த காட்டுப்பாதை வழியாக சுமார் 46 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு பம்பையை அடையலாம். அருகில் உள்ள விமான நிலையம்: கொச்சி சர்வதேச விமான நிலையம் சுமார் 160 கிலோமீட்டர். அருகில் உள்ள ரயில் நிலையங்கள்: செங்கன்னூர் சுமார் 75 கிலோமீட்டர் மற்றும் கோட்டயம் செல்லும் சுமார் 85 கிலோமீட்டர்.